கன்னிராசிக்காரர்களுக்கு வருகின்ற அந்த சனி பயிற்சியில் எந்த மாதிரியான நன்மைகள் இருக்கும், எந்த மாதிரியான தீமைகள் இருக்கும்? கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனத்தில் பயிற்சி ஆகியிருக்க சனி, மீனம் இவங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 7ஆம் பாவம். அந்த களத்திர ஸ்தானத்தில் சனியை வந்து கண்டக சனி அப்படிம்பாங்க. கண்டக சனி அப்படின்னும் போது இந்த கன்னிராசி அன்பர்கள் 3 விஷயத்துல ஆப்வியஸ்லி கவனமாக இருக்கணும். இவர்களுடைய இடர்பாடுகளை தடுப்பதற்கு இவர்கள் எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளும்? பொதுவாக கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபனே புதன் தாம்மா. 5ஆம் பாவத்து அதிபன்றதுனால பூர்வீகம் சார்ந்து சில பல பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரத்தை வழிபாடு பண்ணலாம். 3வது இது வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு முறையை குறிக்கக்கூடிய பாவம் இந்த 7ஆம் பாவம். யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட சிரோன்மணி ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் தீபா அருளானன் அவர்கள் தான். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? இப்போ தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு கிரக சேர்க்கை எப்படி வருது, ஒவ்வொருடைய குரு பயிற்சிகள், அப்புறம் சனி பயிற்சிகள், தொடர்ந்து பல விஷயங்களை வந்து ஆன்மீகம் ரிலேட்டடா, ஜோதிடம் ரிலேட்டடா தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில மார்ச் 6ஆம் தேதி வரை இருக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இருக்கக்கூடிய சனி பயிற்சி, இந்த சனி பயிற்சினால மக்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் இருக்கும், எந்த மாதிரியான தீமைகள் இருக்கும் அப்படின்றத எங்க நேயர்களுக்காக சுருக்கமா சொல்லுங்க. கண்டிப்பா இந்த சனி பயிற்சியை பத்தி மக்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. அதை நீங்க தெளிவா மக்களுக்கு புரியணும் அப்படின்றதுனால தான் வாக்கிய பஞ்சாங்கம் படி அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா வந்து பாருங்க, 29 மார்ச் 2025 சனி பகவான் பயிற்சி ஆயிட்ட மாதிரி, கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிட்ட மாதிரி நாங்களே திருக்கணித பிரகாரம் நாங்க வந்து சனி பயிற்சி பலன்கள் சொன்னோம். அப்படி இருக்கும்போது இப்ப நாங்களே வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி சொல்றோம். இது என்ன மக்களுக்கு ஒரு விதமான குழப்பம் இருக்கும் பார்த்தீங்களா? பொதுவா வந்து பாருங்க, இந்த பஞ்சாங்கத்துல 2 பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது ரிஷிகளாலும் முனிகளாலும் இயற்றப்பட்டது. அதையே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நவகிரக ஸ்தலங்களில் ஃபாலோ பண்ணுறாங்க. முக்கியமாக திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வர் கோயிலில் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. 6/3/2026 தான் சனி பயிற்சி, புரியுதுங்களா? ஆனால் திருக்கணிதம் அப்படின்றது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கியம் தான் பேஸ், அது அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், அட்வான்ஸ்டு ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அட்வான்ஸ்டு வெர்ஷனு. அது பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சே வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார். ஆனால் இன்றளவும் வாக்கிய பிரகாரம் ஃபாலோ பண்ணுற மக்கள் எத்தனையோ பேர் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ இந்த மார்ச்சுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் எழுதுறதுக்கு கேட்பாங்க பார்த்தீங்களா? அப்போ பெற்றோர்கள் கேட்பாங்க, மேடம் எங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் எழுதி கொடுங்க. அவங்களுக்கு சனி பகவான் கும்பத்திலே இருக்க மாதிரி தான் எழுதி கொடுப்போம். மேடம் எங்களுக்கு திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுங்க, சனி பகவான் மீனத்தில் இருக்க மாதிரி எழுதி கொடுப்போம். அப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா காலம் மாறுச்சு அப்படின்னாலும் இன்றளவும் வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பதிவு அப்படின்றது கரெக்டாக இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு வருகின்ற அந்த சனி பயிற்சியில் எந்த மாதிரியான நன்மைகள் இருக்கும், எந்த மாதிரியான தீமைகள் இருக்கும்? கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனத்தில் பயிற்சி ஆகியிருக்க சனி, மீனம் இவங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் அப்படின்றது களத்திர ஸ்தானம் அப்படிம்பாங்க. அந்த களத்திர ஸ்தானத்தில் சனியை வந்து கண்டக சனி அப்படிம்பாங்க. கண்டக சனி அப்படின்னும் போது இந்த கன்னிராசி அன்பர்கள் 3 விஷயத்துல ஆப்வியஸ்லி கவனமாக இருக்கணும். 1 ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அப்படின்றது இருக்கணும், ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2வது பயணம் சார்ந்த கவனம் அப்படின்றது இருக்கணும். ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவே காஷியஸாக இருக்கணும். நான் கன்னி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாகவே புதன் உச்சமடையக்கூடிய ராசி. எக்ஸ்ட்ராடினரி ஜீனியஸ்னஸ் அப்படின்றது உங்களுக்கு உண்டு. நல்ல ஜீனியஸான பர்சனாலிட்டிஸ், கச்சன்னு பேச மாட்டாங்க. ஆனால் பேசினா 4 வார்த்தை பேசினா கூட நச்சுன்னு நங்கூரம் போட்ட மாதிரி பேசுவாங்க. பொதுவாக டேக்ஃபுல் பர்சனாலிட்டிஸ். என்னோட டேக்ஃபுல்னஸ் மற்றவங்களுக்கு எடுக்கிறதுக்காக இல்லை, என்னை நான் ஆளாக்கிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிரைவிங்லாம் அப்படின்னா பக்காவாக அவங்க டிரைவிங் தெரியும். ரொம்ப இன்டெப்த் ஆஃப் டிரைவிங்லாம் அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப இருந்தாலும் இந்த காலகட்டம் என்ன இருக்கும், நான் என்னமோ ரொம்ப எஃபிகசியான டிரைவர் தான், நான் பாட்டன் செவனேன்னு போயிட்டு இருந்தேன், எங்கேயோ ஒரு பிள்ளை பெருசாக எல்போர்டு போட்டுன்னு வந்துச்சு நேராக வந்து என்னை மோதிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப தூரத்துலேயே அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரொம்ப தடுமாறி வருது அப்படின்னா நான் நிறுத்திட்டு கம்முன்னு இறங்கி நின்றுணும். அது எங்கேயோ போய் மோதுது, அது போயிட்டு அப்புறம் நம்ம போகணும். ரொம்ப சிம்பிள். அப்போ பயணம் சார்ந்த கவனம். 3வது இது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு முறையை குறிக்கக்கூடிய பாவம் இந்த 7ஆம் பாவம். அப்போ பொதுவாக கன்னிராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஆண்களே உதாரணமாக வச்சுன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து ஒரு பெரிய தொழில் ஸ்தாபனம் வச்சு நடத்துகிறார், இல்லை சின்ன தொழில் ஸ்தாபனம் வச்சு நடத்துகிறார். இன்வெஸ்டர் ஒரு லேடி. பொதுவாக இன்வெஸ்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபிஷியலி ஆஃபீஸில் மீட் பண்ண மாட்டாங்க, வெளியே தான் மீட் பண்ணுவாங்க இல்லையா? வெளியே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறாங்க அப்படின்னா மனைவி கிட்ட சொல்லிடணும்,
இன்வெஸ்டர் ஒரு லேடி தான். அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நீ மாசத்துல 2 முறை ஷாப்பிங் போக முடியும், குழந்தைங்கள கான்வென்ட்டுக்குலாம் அமுச்சு படிக்க வைக்க முடியும். அப்போ இன்வெஸ்டர் வேண்டாம் அப்படின்னா உனக்கு ஷாப்பிங் போகல, எனக்கு காசு கொடுக்க முடியாதுமா, தெளிவாக புரிய வைக்கணும். அதே மாதிரி அவங்க வராங்க அப்படின்னா எப்போ வந்தாங்க, நான் போய் கார் டோரை திறந்து விட்டேன், ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம், நான் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணேன், அவங்க ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணாங்க, அவங்க எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் ஆனால் என் காஃபியில் பாதி ஊற்றிக்கினாங்க, நான் ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணேன், நாங்கள் 2 பேரும் பாதி பாதி சாப்பிட்டோம், 3 முறை சிரிச்சாங்க, 4 முறை கை கொடுக்கணும், அத்தனையும் நீ சொன்ன பிரச்சனை இல்லை. சொல்லணும் என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல சந்தேகம் அப்படின்ற ஒரு பேய், ஈகோன்றது சந்தேகன்ற பேய் உள்ள நுழைஞ்சு நம்ம உறவுக்குள்ள ஒரு விரிசல், அதுக்கப்புறம் அந்த விரிசல் பெருசாகி ஒரு பிரிவினை அப்படின்றது வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஆக டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கணும். கண்ணியை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் கிட்ட, ஒய்ஃப் கிட்ட, லேடியாக இருந்தால் ஹஸ்பண்ட் கிட்ட அப்படின்னு சொல்லிக்கணும். அதுக்கும் மேலே கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மற்றும் 6 அதிபர். பெரிய லெவலில் கடன் கொடுக்காதீங்க, தனிநபர் கடன் வாங்காதீங்க. பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் உங்களோட கவனம் அப்படின்றது அது மேலே வேணும். குழந்தைங்க மேலே கொஞ்சம் கவனம், ஈர்ப்பு, அதாவது கவனம், ஈர்ப்பு எப்பயுமே இருக்கும், கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா பிரச்சனை கம்மியுமா. அதுக்கும் மேலே இவங்களோட பார்வை அப்படின்றதுக்கு, அதாவது சனியினோட பார்வை, நம்ம அது சொல்ல மறந்துட்டோம் இல்லைங்களா. சனியினோட பார்வை 1, 4, 9 இருக்குது. அதாவது இவங்க சுயஸ்தானத்தை பார்க்குது. கண்ணிக்கு ஒரு விதமான மந்த நிலை, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன், எக்ஸ்ட்ரீம் இரிட்டேஷன் அதெல்லாம் வரும். அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணிக்கணும். அதே மாதிரி சேவை செய்யணும் அப்படின்னு தோணும், சேவை மனப்பான்மை அப்படின்றது அதிகரிக்கும், ப்ளஸ்ஸும் உண்டு. 4ஆம் பாவத்தை பார்க்குறாரு அப்படின்னும் போது நான் ரொம்ப சந்தோஷமாக ஒரு இடம் வாங்கியிருப்பேன், வீடு கட்டுறதுக்கு நான் பிளான் பண்ணிவிட்டு மணல் செங்கல்லாம் போய் இறங்குதுன்னு வச்சுக்கோங்க, எதிர் வீட்டுக்காரன் அப்ஜெக்ஷன் பண்ணுவோம், பக்கத்து வீட்டுக்காரன் அப்ஜெக்ஷன் பண்ணுவோம். ஆனால் யோசிப்பேன், ஏன்டா இப்போ இந்த இடத்த வாங்குறது தப்போ, தெரியாமல் வாங்கிட்டோமோ, இந்த இடத்துல இடமே வாங்கியிருந்துருக்கூடாதோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்போம். அதெல்லாம் ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்திக்க கூடாது மனசில் அப்படின்னு சொல்லலாம். அம்மாவோட சப்போர்ட் லைட்டாக குறைஞ்ச மாதிரி இருக்கும், அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் இருக்கும். அதுக்கு மேலே பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின் போது ஒரு விஷயத்த ஒரு முறை செஞ்சால் சக்ஸஸ் அப்படின்றத விட மல்டிபிள் டைம் செஞ்சு தான் நம்ம சக்ஸஸ் அனுபவிக்கணும். அப்படி ஒரு விஷயமும் உண்டுமா. இவர்களுடைய இடர்பாடுகளை தடுப்பதற்கு இவர்கள் எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளும்? பொதுவாக கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசியாதிபனே புதன் தாம்மா. புதன் ராசியாதிபனாக இருந்தாலும் இப்போ கண்டக சனி காலகட்டத்தில் இருக்காங்க. சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் வர்றதுக்கு, பிரச்சனைகள், 5ஆம் பாவத்தை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பூர்வீகம் சார்ந்து 5ஆம் பாவத்தை அதிபன்றதுனால பூர்வீகம் சார்ந்து சில பல பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா நரசிம்ம அவதாரத்தை வழிபாடு பண்ணலாம். பொதுவாக நாளை என்ற சொல்லை அறியாத நரசிம்மர் அப்படிம்பாங்க. எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு இப்போவே இந்த க்ஷணமே பலனளிக்கக்கூடிய கடவுள் அவர். அப்போ அவரை வழிபாடு பண்ணுறது நிறைய நற்பலன்களை தருமா. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 60% கொடுக்கலாமா. ஸ்டார் ரேட்டிங்னா 3 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம். 1/6/2026 போது குரு பயிற்சி ஆன உடனே அவரோட 9ஆம் பார்வை சனி மேலே படியுது. அப்போ சனி யார் யாருக்கெல்லாம் கெடுபலன்களை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அமைதியாகிடுவா. அப்போ ஒரு பெருத்த ரிலீஃப் உங்களுக்கு வந்துடும். அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே உங்களுக்கு பெருத்த ரிலீஃப் இருக்கும். அப்போ எல்லாரும் இந்த காலகட்டத்துக்கு மேலே ரிலாக்ஸ் அப்படின்றது ஆயிடலாம். நல்லது செய்யக்கூடிய ராசிகளுக்கு இன்னும் கொஞ்சம் சனி நல்லது செய்வார், கெடுக்கணுன்ற ராசிகளுக்கு அமைதி ஆயிடுவார். அப்போ எல்லாருக்குமே அந்த காலகட்டம் நல்லா இருக்குமா. கண்டிப்பா மேம். தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பா. நன்றி மேம். நன்றி.